தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி உணர்வு. கொலேசியர் 3:15. நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நம்முடைய வாழ்வில் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் எண்ணி முடியாதது. அவருக்கு என்றும் நன்றியறிதல் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். சங்கீதக்காரர் தாவீது கூறுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்கிறார். நம்முடைய வாழ்விலும் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கும் துதியும் பாடலும் இருக்க வேண்டும். துதிக்கிற உள்ளத்தில் தெய்வ சமாதானம் இருக்கும். எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்து வந்தாலும் நம்மை படைத்து பாதுகாக்கும் ஆண்டவரை அறியாமல் ஒன்றும் நடப்பதில்லை. இப்போதே அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுவோம். அவர் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். இயேசுவிடம் 10 குஷ்டரோகிகள் வருகின்றனர். 10 பேரும் சுகம் பெற்றனர். ஒரே ஒரு சமாரியன் மாத்திரம் இயேசுவிடம் வந்து தான் சுகம் பெற்றதை நினைத்து நன்றி கூற வருகிறான். இயேசு அவனை பார்த்து, சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மீதமுள்ள 9 பேர் எங்கே? நன்றி அறிவிப்பதன் மேன்மையை அறியாத இந்த அந்நியன் மாத்திரமே வந்துள்ளான் என்று அங்கலாய்க்கிறார். பிரியரே, நம் நிமித்தம் நம்மை படைத்தவர் அங்கலாய்க்கக்கூடாது, மனஸ்தாபப்படவும் கூடாது. அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவர் மகிழ வேண்டும். நம்மை ஒப்பு கொடுப்போமா? நாம் நன்றி கூற கூற ஆசீர்வாதத்தின் வாதில்கள் திறக்கப்படும், சாபங்கள் இல்பொருளாக்கப்படும். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று தாவீது கூறுகிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து தேவன் தந்த ஜீவனை நினைத்து துதித்து நன்றி கூறி பாடினார்கள். அவர்கள் கட்டுகள் கலன்றது. காவலாளி ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை துதிக்கிறான். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். நாமும் வேதனையில் தேவனை துதிப்போம். நம்மை பார்க்கும் நம் அயலகத்தாரும் தேவனை துதித்து நன்றி கூறி ஆராதிக்கட்டும். ஆண்டவர் மகிழுவார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, தன் நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை தகப்பனே. உம்முடைய கிருபையை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மை துதித்து கொண்டிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.